தர்மத்திற்கு ஆதரவாக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுன்ற அந்த ஒட்டுமொத்த சிந்தனையோடு வாக்குகள் 50% வரப்போகுது சார். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. எடப்பாடி இப்போ சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து பிஜேபியும் போவாங்க. அப்போ அதிமுக போகுது, அன்புமணியும் போவார். அன்புமணியும் போவார். சீமானும் வந்து ஏற்கனவே போயிட்டு தான் இருக்காரு. இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார். கேண்டிடேட்லாம் அறிவிச்சிட்டாரு. இப்போ சீமான் யாரை எடுத்து போகிறார் களத்துக்கு? திமுக கூட்டணியை எடுத்து தான் போவார். விஜய் யாரை எடுத்து போவார்? அவருக்கு ஏடிஎம்கே வாயிலே வரல. அவருக்கு வாய் திறந்து பேச மாட்டேன். இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான். ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே அவர் மறந்துட்டார். அவருக்கு மெமரி லாஸ், பழசெல்லாம் மறந்துட்டாரு. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். அப்ப அவரும் திமுக கூட்டணியும் திமுகவை எதிர்த்து தான் களத்துக்கு போக போறாரு. பிஜேபி ஏற்கனவே தீவிர திமுக எதிர்ப்பை கையில் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே திமுக எதிர்ப்பு ஓட்டை அறுவடை செய்வதற்கு தான் போறாங்க, தனித்தனியாக வர்றாங்க. அப்போ திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் ஓட்டு போடுகிற மக்கள் வழக்கம் போல ஓட்டு போட போகிறார்கள். அதுவே 40 விழுக்காட்டுக்கு மேல. மீதி இருக்கக்கூடிய வாக்குகளை இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிப்பார்கள். அதுதான் நடக்க போதே தவிர அது திமுக எதிர்ப்பு வாக்குகளைத்தான் பிரிப்பார்கள். சொத்து வரியிலிருந்து விலைவாசி கட்டணத்திலிருந்து மக்கள் தவிக்கிறது உங்க காதுகளையும் கண்களையும் படலையா? இன்னைக்கு சொல்றாரு சொத்து வரின்னு சொல்லி. இந்த சொத்து வரிக்கு கையெழுத்து போட்டது யாரு? வேற யாரு? நான் தான். எங்க அண்ணன் நேருக்கு நேரா சட்டமன்றத்தில் வச்சு கேட்டார, நீங்க போய் ஆண்டுதோறும் நம்மளுடைய ஜிஎஸ்டிபி எவ்வளவு தூரம் வளருதோ அதற்கு தகுந்தாற் போல் வீட்டு வரியை உயர்த்த வேண்டும்னு கையெழுத்து போட்டு நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தது நம்மளுடைய வேலுமணின்னு சொல்லி கேட்டார. பதில் சொல்ல முடிஞ்சதா உங்களால? மின்சார கட்டணத்தை நீங்கள் பொது இடத்தில் இருந்து வளர்த்து எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரே தங்கமணி, அது வந்து அவர் என்ன திமுக காரரா? இல்லைங்க. இந்த நாட்டு மக்கள் இன்னைக்கு அவமானப்படக்கூடிய வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் இல்லாதவர்கள் 70% பேர் வேலை பார்க்கக்கூடிய வகையில் யார் வேண்டும் என்றாலும் இங்கு வேலைக்கு வரலாம் என்று 2017 ஓபிஎஸ் கையெழுத்து போட்டாரே, இது என்ன திமுக செய்ததா அதிமுக செய்ததா? இப்படி பாஜக உங்களுடைய கூட்டணியில் இல்லாத போதே பாஜகவின் எண்ணங்களை நிறைவேற்றி துரோகம் செய்த அதிமுகவை நோக்கி எந்த தமிழன் வருவான்னு கேட்கிறேன். அதான் நானும் யோசிக்கிறேன். மின் திட்டமா இருக்கட்டும், சொத்து வரிக்கான அத்தனை கையெழுத்து போட்டதற்கு பிறகு நகர குழும வளர்ச்சியினுடைய அந்த சார்பாக விதிக்கணும், கட்டணம் உயர்த்தணுங்கிறது விதி சட்டம். அப்போ ஒரு மத்திய அரசு கூப்பிட்டு சொல்றப்ப அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஆண்டுலையாவது எந்த நாட்கள்லையாவது சொத்து வரியை ஏழை மக்கள் மீது வச்சாங்களா, கை வச்சாங்களா? மின் கட்டணம் உதய மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டதா பேராசிரியர் சொல்றாரு. அப்போ கையெழுத்து போட்டதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தீர்மானங்களை உறுதிமொழி வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டுச்சுன்னு பேராசிரியர் சொல்றாங்க. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா சொல்றேன், தமிழர்களுக்கு விரோதமா பேசாதீங்க. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க இந்த இனத்துக்காக இந்த மொழிக்காக பாடுபட்டு 2019-20 2 ஆண்டுகள் வந்து ஒன்றிய அரசு கொரோனாவை முன்னிட்டு எக்ஸம்ஷன் கொடுத்தா இல்லையா? இதே எடப்பாடி 50% வரி உயர்த்தினாரா இல்லையா? நம்ம போராட்டமா இல்லையா? அதற்கு பிறகு ஒன்றிய அரசு எக்ஸம்ஷன் கொடுத்ததுனால நிறுத்தினாரா இல்லையா? கொரோனா வந்து காப்பாத்துச்சா இல்லையா? அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் இல்ல, தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் முன்னாள் முதலமைச்சர்களுடைய பெயர்கள் இருக்கு. மதிய உணவு திட்டம் அதனுடைய முழுமையான பேர் உங்களுடைய அதிமுகவுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ற பேர் தாங்கிதான் இருக்கு. நூன் மில் ஸ்கீம் அதான் பேர், அந்த ஸ்கீமோட பேரு. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் மறைந்த தலைவர்கள் பேரை வைக்கலாம். மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தார், புரட்சி தலைவர் அதை மேம்படுத்தினார். சத்துணவு திட்டமா மறைந்த தலைவர்கள் பெயரை வைப்பது தெருவுக்கு வைக்கலாம், வீட்டுக்கு வைக்கலாம், போக்குவரத்து அரசு நிறுவனங்களுக்கு கழகங்களுக்கு, தட் இஸ் நாட் ராங். உயிரோட இருக்கும்போது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா தன்னுடைய பேரில் ஜெயலலிதா ஜே போக்குவரத்து கழகம் துவக்கினாங்க. அதே மாதிரி தரமணியில் ஜே ஃபிலிம் சிட்டி இது பண்ணது. இதை வந்து இவங்களுக்கு உயிரோடு இருக்கும் போதே, அது செத்ததுக்கு அப்புறம் வந்து சொன்னாங்க இல்ல, இது 2 வந்திருக்குங்கிறத நான் வந்து இங்க பதிவு பண்ண விரும்புறேன்.